வணக்கம். ஏன அம்பு தமிழ सौंधंगले तमिलनाडु के राज्यपाल एन रवि जी, केंद्रीय मंत्रिमंडल के मेरे सहयोगी अश्विनी वैष्णव जी, डॉक्टर एल मुरुगन जी, तमिलनाडु सरकार के मंत्रीगण, सांसद, अन्य महानुभाव और मेरे प्यारे भाई और बहनों, नमस्कार. வணக்கம். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே, மத்திய அமைச்சரவையின் என் சகாக்களான அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களே, டாக்டர் எல் முருகன் அவர்களே, தமிழ்நாடு அரசின் அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, என் நெஞ்சுக்கினிய அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்கம். साथियों, आज रामनवमी का पावन पर्व है. अब से कुछ समय पूर्व अयोध्या में भव्य राम मंदिर में रामलला का सूर्य की किरणों ने भव्य तिलक किया है. भगवान श्री राम का जीवन, उनके राज्य से मिलने वाली सुशासन की प्रेरणा राष्ट्र निर्माण का बड़ा आधार है. और आज रामनवमी है. मेरे साथ बोलिए, जय श्री राम, जय श्री राम, जय श्री राम. நண்பர்களே, இன்று புனிதமான ஸ்ரீ ராம நவமி நன்னாள். சில காலம் முன்பாகத்தான் அயோத்தியிலே பிரம்மாண்டமான ராமர் ஆலயத்திலே ராம்லலாவுடைய திருவதனத்தின் மீது சூரியனின் கதிர்கள் அற்புதமான திலகத்தை பொழிந்தன. பகவான் ஸ்ரீ ராமனின் வாழ்க்கை, அவருடைய ஆட்சியிலிருந்து கிடைக்கக்கூடிய நல்லாளுகை குறித்த உத்வேகமாகியன தேசத்தை நிர்மாணிப்பதில் பெரிய ஆதாரமாக இருக்கின்றன. இன்று ராம நவமியாக இருப்பதால் என்னுடன் அனைவரும் முழங்குங்கள், जय श्री राम. तमिलनाडु के संगम कालीन साहित्य में भी श्री राम के बारे में कहा गया है. मैं रामेश्वरम की इस पवित्र धरती से समस्त देशवासियों को रामनवमी की हार्दिक शुभकामनाएं देता हूं. தமிழ்நாட்டின் சங்ககால இலக்கியத்திலும் கூட ஸ்ரீ ராமபிரானை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. நான் ராமேஸ்வரத்தின் இந்த பவித்திரமான பூமியிலே நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ராம நவமியை ஒட்டி என் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். Friends, I feel blessed that I could pray at the Ramanath Swami temple today. On this special day, I got the opportunity to hand over development project worth 8,300 crore rupees. These rail and road projects will boost connectivity in Tamil Nadu. I congratulate my brothers and sisters in Tamil Nadu for these projects. நண்பர்களே, ராமநாத சுவாமி ஆலயத்தில் இன்று வழிபட்ட போது ஆசிகள் நிரம்ப பெற்றவனாய் நான் உணர்ந்தேன்.
இந்த விசேஷமான நாளன்று 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை அர்ப்பணிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த ரயில் மற்றும் சாலை திட்டங்கள் தமிழ்நாட்டிலே இணைப்பு திறனை வலுப்படுத்தும். இந்த திட்டங்களின் பொருட்டு தமிழ்நாட்டின் என் சகோதர சகோதரிகளுக்கு நான் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.